நமக்கும் வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க, நம்மளையும் வஞ்சிச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி தயவு செய்து தமிழ் சொந்தங்கள் கடந்து போக வேண்டாம். நம் உறவுகள், நம் ரத்த சொந்தங்கள், நம் தொப்புள் கொடி உறவுகள். என்னைக்கு அந்த உணர்வு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் மொத்த தமிழர்களுக்கு விடுதலை. இந்த சிறப்பு முகாம் என்ற இந்த சித்திரவதை கூடத்தை இழுத்து மூடல அப்படின்னா நம்ம இத்தனை பேர் ஒன்னா நின்று என்ன பிரயோஜனம்? அங்க உள்ள இருக்கிற நம்ம அண்ணன்கள் 4 பேரும் அவ்வளவு துன்பப்பட்டு இருக்காங்க. அண்ணன் சாந்தனுக்கு மருத்துவ உதவி கிடைக்கல. அண்ணன் ராபர்ட் பயாஸ் இன்னைக்கு அவங்களுடைய உண்ணா நோன்பு ஆரம்பிச்சு 3 நாட்கள் ஆயிடுச்சு. அண்ணன் முருகன் இன்னைக்கு தொடங்கிட்டாங்க. சாப்பிடாம இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மணாலும் செத்து போங்கன்னு சொல்வீங்களா? இதுக்கு மரண தண்டனை மேல அப்புறம் உங்களை நீங்க மார்தட்டி மரண தண்டனை யாருக்கு கொடுக்கறதுல பெருமை பேசி பீத்திக்கிறீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த பீத்தமானம்? அவங்கள உங்களுக்கு உயிரா தெரியலையா? உங்க அமைச்சர்